தியேட்டருக்குள்ள வந்து யூடியூபர்ஸ் வந்து அலோவ் பண்ணாதீங்க, இல்லை எந்த ஒரு ஊடகத்தையும் அலோவ் பண்ணாதீங்க. தவறு. ஊடகங்கள் இல்லைன்னா நீ எடுத்த படம் வெளியே வராது, தடுக்க முடியாது. சும்மா பேச்சு. இங்க பாருங்க, ஒரு நல்ல படத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவங்க கருத்தை எழுதுவாங்க. பத்திரிகை சுதந்திரத்தை யாரும் தடுக்க முடியாது. தப்பா எழுதுறது, வன்மத்தோடு பழிவாங்க நோக்கத்தோடு ஒரு நல்ல படத்தை கெடுக்கிறது. விமர்சனம் பார்த்து படம் பார்க்குறவங்க ஒரு 25-30% தான். ஹீரோவை வச்சு ஃபேமிலியோடு போகிறவங்க 70%. ஹீரோவுக்கெல்லாம் பார்க்கல, ப்ரொடியூசர் பாதிக்கக்கூடாது. எடுத்த படம் லாபகரமாக இருக்கணுன்றதெல்லாம் இதில் இந்த படம் நல்லா ஓடி இருக்கணும், கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. விஜய் படத்தை யார் ஓட வச்சாங்க? ரசிகர்கள். அஜித் ரசிகர்களை மதிக்கலைன்னா கூட அவர் ரசிகர்கள் அவர் மேலே அவ்வளோ பெரிய பற்று வச்சுருக்காங்க. இதை ரசிகர்களை கோட்டை விட்டாரு, ஓடிடியில் படம் கொடுத்தாரு. ரசிகர்களை மதிக்க தெரியாதவர்கள் இப்படிதான் அனாதையாக விடப்படுவார். Bharat Institute of Higher Education and Research. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபில் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் தமிழுக்கும் அமிழ் என்ற பெயர். அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். புரட்சி கவி பாரதிதாசனார். தயாரிப்பாளராக உங்ககிட்ட முக்கியமாக கேட்க வந்தது, வசந்தபாலன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதற்கு திருப்பூர் சுப்பிரமணியமும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா, தியேட்டருக்குள்ள வந்து யூடியூபர்ஸ் வந்து அலோவ் பண்ணாதீங்க, இல்லை எந்த ஒரு ஊடகத்தையும் அலோவ் பண்ணாதீங்க. ஒரு படம் வரட்டும், அது ஒரு 2 வாரம் 3 வாரம் ஓடட்டும், யூடியூப்ன்ற பேர்ல வந்து உள்ள வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸை பரப்பிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? தவறு. நீங்க உங்க தியேட்டர்ல வேணா நீங்க ப்ரெஸ் ஷோ போடாம ப்ரெஸ்ஸை அனுமதிக்காதீங்க. தனியாக இப்போ பிரசாத் லேப்னு ஒன்று இருக்குது. நேற்று கூட ஒரு படம் ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன். தொடர்ந்து 2 ஷோ 3 ஷோ ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. யூடியூபர்ஸ், ஊடக நண்பர்கள் வந்து தினமும், ஊடகங்கள் இல்லைன்னா நீ எடுத்த படம் வெளியே வராது, வெளியே உலகத்துக்கே தெரியாது. என்னமோ அவங்க எழுதுகிறாங்க, சிலர், எல்லாரும் இல்லை, 70% உண்மையாக நல்லா எழுதுகிறாங்க. ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், படம் நல்லா இருக்கணும், குறைபாடுகளை சொல்லணும், அதுதான் விமர்சனம். நிறைவை சொல்லி குறையை சொல்லணும். நேற்று கூட அது வேண்டுகோளை விட்டாங்க. இந்த பேச்சுக்கள் எங்க எழுந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கங்குவா படம் வந்தது. ஜோதிகா அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல தான் இது வெடிச்சது. தேவையில்லாம நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இது பண்றாங்க, வன்மத்தோட வந்து இது பண்றாங்க. தியேட்டருக்கு வந்து ரசிகர்கள் அனுப்புறாங்க, அவங்க ரசிகராக இருந்தால் படம் சூப்பர்னு சொல்லி வைக்கிறாங்க. இதே ஆப்போசிட் ரசிகராக இருந்தால், உதாரணத்துக்கு விஜய் ரசிகர் அஜித் படத்துக்கு போயிட்டு வந்து படம் நல்லா இல்லைன்னு பரப்புறது, இது மாதிரி திட்டமிட்டு பரப்புறாங்க என்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வருது. இதை ஏத்துக்கிறீங்க? தடுக்க முடியாது. சும்மா பேச்சு. இந்த பாருங்க, ஒரு நல்ல படத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு முதல் ஷோவுக்கு ஒரு 200 பேர் போயிட்டு படம் பார்த்து நல்லா இருக்குன்னா இன்டர்வெல்லே ஃபோன் போட்டு சொல்கிறான், மச்சான் படம் சூப்பர், படம் பார்க்கலாம். செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோ கூட்டம் ஏறிடுது. தேர்ட் டே, ஃபோர்த் டே கூட்டம் ஏறுது. லப்பர் பந்து. யார் ஹீரோ? அட்டகத்தி தினேஷ் அவர்களும் ஹரிஷ் கல்யாண் அவர்களும். ஒன்றுமே, ரொம்ப காலமாக அவர் ஹீரோலேருந்து விளையிறது. இதில் என்ன சாதிச்சிச்ச படம்? எந்த ஊடக நண்பர்கள் அந்த தப்பாக சொன்னார்? இல்லை, எல்லாம் சொன்னார். அவங்க கருத்தை எழுதுவாங்க. பத்திரிகை சுதந்திரத்தை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் பத்திரிகை சுதந்திர பேரில் தப்பாக எழுதுறது, வன்மத்தோடு பழிவாங்க நோக்கத்தோடு ஒரு நல்ல படத்தை கெடுக்கிறது தவறு. நான் இன்னொரு கருத்தையும் சொல்கிறேன். விமர்சனம் பார்த்து படம் பார்க்குறவங்க ஒரு 25-30% தான். இந்த மவுத் டாக்கை வச்சு, ஹீரோவை வச்சு ஃபேமிலியோடு போகிறவங்க 70%. சில ஊடகங்களே, தொலைக்காட்சியே பல படங்கள் எடுக்கிறாங்க. அதில் தொலைக்காட்சியை பயன்படுத்தி விளம்பரம் பூஸ்ட் பண்ணுறாங்க பயங்கரமாக. அந்த படம்லாம் ஓடிச்சா? பெருசாக பூஸ்ட் பண்ணுறாங்க. எல்லா படமும் ஓடிச்சா? அந்த படமே ஃபெயிலியர் ஆயிருக்கு.
அதனால பத்திரிகைகளை தடை பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது. ஆனால் சிலர் இருக்காங்க இந்த பணத்துக்காக அந்த பத்திரிகைகளை மக்களை தள்ளிடுறாங்க, ஒதுக்கிடுறாங்கல்ல. மக்களே அந்த பத்திரிகை படிக்கிறது இல்லை, அப்புறம் நீ என்ன சொல்றது? அதனால படங்களுக்கு ப்ரீவியூ ஷோ என்பது மஸ்ட், தேவையான ஒன்று. அப்போதான் அந்த படம் வெளி உலகத்துக்கு போகும், மக்கள் மத்தியில் போகும். இந்த ஊடகங்கள் இல்லைன்னா நம்ம படத்தை எடுத்தால் நம்ம வீட்டில் தான் வச்சுக்கணும், தியேட்டருக்கு மக்கள் வரமாட்டாங்க. அதனால் ஊடகங்கள் தவறாக எழுதுறது, பழி வாங்கிறது எழுதுறது. இந்த படம் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சுமார் தான் சொல்கிறாங்க. படம் ஃபெயிலியர் ஆச்சுன்றத எனக்கு வருத்தம். என்னுடைய சகோதரர் ஞானவேல் ராஜா ப்ரொடியூசர், நான் ஹீரோக்கெல்லாம் பார்க்கல, ப்ரொடியூசர் பாதிக்கக்கூடாது, எடுத்த படம் லாபகரமாக இருக்கணுன்றதெல்லாம் நான் இல்லை. இதில் இந்த படம் நல்லா ஓடி இருக்கணும். ஏன்னா ஒரு 300 கோடியில் செலவு பண்ணியிருக்காங்க, 350 கோடி கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. சூர்யா ஒரு சூப்பர் நடிகர், நீங்கள் அவரை குறையே சொல்ல முடியாது நடிப்பில். நடிப்புனா கமலுக்கு அடுத்தது இன்னைக்கு சூர்யா. பட் என்னன்னா அவர் பழகிறதில்ல, ரொம்ப ரிசர்வாக நடக்கிறார். ஒரு ரசிகர்களை கூட உற்சாகப்படுத்துறாதான் அவன் முதல் 3 நாள் 4 நாள் அந்த இடத்துல கோட்டை விடுறாரு தியேட்டர். ஆமாம், தன்னை ஒரு தெய்வமாக நடிச்சக்கூடாது. ஒரு எம்ஜிஆர் வாழ்ந்து காட்டு போயிட்டார், அவர் படங்களை ஓட வச்சது ரசிகர்கள். இன்னைக்கு விஜய் படத்தை யார் ஓட வச்சாங்க? ரசிகர்கள். அஜித் ரசிகர்களை மதிக்கலைன்னா கூட அவர் ரசிகர்கள் அவர் மேலே அவ்வளோ பெரிய பற்று வச்சுருக்கான். அவன் தான் முதல்ல ஒரு வாரம் படத்தை ஃபுல்லாக பண்ணுறான், பிறகு படம் நல்லா இருந்தால் பப்ளிக் வர்றாங்க. அதனால் நீங்கள் ஊடக நண்பர்களை குறை சொல்கிறது, ப்ரிவ்யூ 2 வாரம் போடாத, 2 வாரத்துக்குள்ளே 2வது நாளே படம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவார்? ஊருக்கே தெரியாது, உலகத்துக்கே தெரியாது. அவர் படமே எடுத்தவர் இல்லை, திருப்பூர் சுப்பிரமணியம் படம் எடுத்தவர் இல்லை. அதனால் அவர் ஏதோ ஒரு சூர்யா குடும்பத்து மேலே உள்ள அக்கறையில் சொல்லியிருக்கலாம், தப்பில்லை, அவரை நான் தப்பு சொல்ல வரல. ஆனால் இது தவறு. சுதந்திரம், ஊடக சுதந்திரத்தை கெடுக்கக்கூடாது, வேண்டுகோள் வைக்கலாம். இப்போது ஒரு ஹோட்டல் நான் மதுரையில் போயிருந்தேன், சாப்பிட்ட போது கை கழுவுற இடத்துல ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, இங்கே உணவு நன்றாக இல்லை என்றால் குறைய எங்களிடம் சொல்லுங்கள். ஹோட்டல்காரர்கிட்ட சொல்லணுமா, சார் சாம்பார் நல்லா இல்லை, உணவு நன்றாக இருந்தால் வெளியில் சொல்லுங்கள், மக்கள்கிட்ட சொல்லுங்கள், இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்குப்பா. அது மாதிரி பத்திரிகைக்காரர்கள் முதல்ல நிறைவாக எழுதி குறைகளை சுட்டி காட்டணும். பழி வாங்கும் நோக்கம் எழுத்தல இருக்கக்கூடாது, அது மிகப்பெரிய துரோகம். அது சிலர் தான், எல்லாரும் இல்லை, எல்லா ஊடகங்களும். ஒரு 20 இப்போ புதுசாக வந்ததில் யாரோ சிலர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், 350 கோடி போட்டு சூர்யா அவர்கள் வந்து படம் பண்றாங்க. சூர்யாவுடைய கரியர்லேயே வந்து பிக்கெஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம் வந்து இதுதான், 7 எல்லாம் தாண்டி இதுதான் வந்து பெரிய படமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் வருது, விஜய் அஜித்துக்கு வந்து போட்டு எடுத்தா அந்த படம் வந்து அவ்வளவு வியாபாரமாகிறதுக்கான ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்கு, சூர்யாவுக்கு அந்த மாஸ் ஓப்பனிங் இல்லை, அந்த ஃபேக்டர் இல்லை அப்படின்னாங்க. சார் ஏத்துக்கிறீங்களா? உண்மைதான், உண்மைதான். ரசிகர்கள் இல்லை, வியாசன் அண்ணா ரசிகர்கள் பிளஸ் பொதுமக்கள் 60 to 70% ரசிகர்கள், ஒரு 25% பொதுமக்கள். இந்த ஒரு வாரத்தை இவங்க நிரப்பிட்டா படம் நல்லா இருக்குன்னா பப்ளிக் உள்ளே வந்துடுறான், குடும்பத்தோடு வர்றான். இதை ரசிகர்களை கோட்டை விட்டாரு சூர்யா. ஓடிடியில் படம் கொடுத்தாரு, அப்போ அவங்க ரசிகர்கள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. சூரரை போட்டு. ஆமாம், அப்படி நிறைய ரசிகர்களை கவனிக்கவே இல்லை. ரசிகர்களை மதிக்க தெரியாதவர்கள் இப்படிதான் அனாதையாக விடப்படுவார். திரையரங்கில் சூரரை போட்டு கொடுக்கறதுக்கான சூழல் இருந்ததா? அதெல்லாம் சும்மா போச்சு. நெருக்கடி என்ன, சூர்யாவுக்கு என்ன நெருக்கடி, என்ன குறைபாடு? ஒரு படத்தை வாங்கறதுக்கு ஆள் இருக்கு, வாங்காத சின்ன படங்களே ரிலீஸ் ஆகுது. எந்த குறையும் சூர்யா கிட்ட இல்லை, அவர் படங்களை வாங்க மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியும். பண கஷ்டம் என்பது சூர்யாவுக்கு இல்லை, இல்லை ஃபைனான்சியல் கொட்டி கொடுப்பான். இப்போ எப்படி கொட்டி கொடுத்தாங்க? 350 கோடி மொத்தமாக ஞானவேல் ராஜா படமா? ஃபைனான்ஸ். அதனால் இந்த படம் நல்லா ஓடி இருந்தால் நம்ம ஞானவேல் ராஜா நல்லா தப்பிச்சிருப்பார், அடுத்த படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருப்பார்.
அதனால் ஃபைனான்ஸ்ன்றதெல்லாம் சூர்யா படத்துக்கு தப்பான சவால். நேரத்தை பகிர்ந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிகள். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள், வளர்க தமிழகம்.